ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் நியூ மாடலில் பவுல் பாஸ்கெட் ஒன்று என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த பாஸ்கெட்டில் அம்லா நாட்டும் பேசிக் நாட்டும் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார் டிசைனில் அம்லா நாட் வர மாதிரியும் மேலே வளர்த்தி கொண்டு வருது. பேசிக் நாட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது ஒரு நியூ மாடலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டார் ஷேப்பில் ஃப்ரூட் டிசைனில் இந்த பாஸ்கெட் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பவுல் பாஸ்கெட் டுட்டோரியலாக கொடுத்துருக்கேன். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த பாஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒயிட்டில் 4 ஒயர்ஸ் 3.25 அடியிலையும், ஆரஞ்சில் 14 ஒயர்ஸ் 3.25 அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒயர்ஸை 2 ஒயர் எடுத்து, ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து இந்த மாதிரி ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கிராஸாக வச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயரும் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ஆரஞ்சு ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோல்டு பண்ண அளவுக்கே ரன்னிங் ஒயரையும் மெஷர் பண்ணி 3 ஒயர் வச்சு போடக்கூடிய அம்லா நாட் போட்டுக்கோங்க. இதுலேயே 4 ஒயர்ஸ் யூஸ் பண்ணி போடுற அம்லா நாட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது 3 ஒயர்ஸ் யூஸ் பண்ணி போடுற அம்லா நாட்டு. இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர்ஸை மெல்லமாக டைட் பண்ணிக்கோங்க. நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு தடவையும் மறக்காமல் ஒயர்ஸ் ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்ததும் நம்ம ஆரஞ்சு கலரில் 2 ஒயர்ஸ் எடுத்து நாட் போட்டுடலாம். அதிகப்படியான ஒயர்ஸை வச்சு நம்ம நாட்ஸ் போடும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி நாட் போடுங்க. பிகினஸாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் 2 ஒயர்ஸ் அதை வச்சு நம்ம அடுத்த நாட் போடணும். இந்த பவுல் பாஸ்கெட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பேசிக் நாட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன்னு நிறைய வெரைட்டியில் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்க மீதி இருக்க வயசை அப்படியே ஜாயின் பண்ணி ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டுக்கிட்டே வர வேண்டிதான். ஃபஸ்ட் வரிசை நமக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வரிசைகள் மேலேயும் கீழே மாற்றி மாற்றி போடும்போது நல்லா டைட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தது நம்ம ஆரஞ்சு கலர் ஒயர் யூஸ் பண்ணி நாட்ஸ் போடணும். ஒரு 3 நாட்ஸ் போடணும். அதுக்கப்புறம் ஒயிட் கலர், மறுபடியும் ஆரஞ்சு கலரில் முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சென்டரில் 3 ஆரஞ்சு கலர் வர மாதிரி போட்டாச்சு. மறுபடியும் ஒரு ஒயிட் கலர், ஃபைனலாக பார்த்திங்கன்னா 2 ஆரஞ்சு கலர் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சைடில் எந்த அளவுக்கு விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது அப்படியே மேலேயும் கீழே நம்ம மாற்றி மாற்றி நாட்ஸ் போட்டு பேஸ் ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். இதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு சைடில் எந்த அளவுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி ஒரு தடவையும் ரன்னிங் ஒயரை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு வர ஒயரில் போடக்கூடாது. இந்த கிராஸாக வருது பாருங்கள், இந்த 2 ஒயர்ஸ் அதில் போடணும் நாட். இப்போ நல்லா டைட்டாக போட ஆரம்பிங்க. பேஸ் எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நாள் பட ஒரு இலகுன மாதிரி ஆயிரும் எந்த ஒரு பாஸ்கெட்ஸுமே. நம்ம சேனல் பிகினர்ஸுக்காக எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் மினி பாஸ்கெட் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் அதை கூட செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி இந்த வரிசையும் போட்டு முடிச்சிடலாம்.
இதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணணும். இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வந்து அதிகமாக நமக்கு தேவைப்படாது. ஒரு 2 வரிசைக்கு மட்டும்தான் தேவைப்படும். இப்போ பாருங்கள் 2வது வரிசையை போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது 3வது வரிசை போடுறோம். இந்த சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு, இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு இந்த கிராஸாக வர ஒயரில் நாட் போட ஆரம்பிங்க. இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி இந்த வரிசையை நம்ம போட்டு முடிச்சிடலாம். இந்த அம்லா நாட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், ட்ரே டுட்டோரியல், கிஃப்ட் பாஸ்கெட் டுட்டோரியல், ரேட்டில் டாய் டுட்டோரியல், கீ செயின்ஸ் டுட்டோரியல், ஃப்ளவர்ஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் டுட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ இந்த வரிசையும் போட்டு முடிச்சு ரன்னிங் ஒயரையும் மெஷர் பண்ணி கட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 வருஷம் வந்து ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டு ஃபினிஷ் பண்ணணும். பார்த்திங்களா 2 வரிசைகள் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கடைசியாக பார்த்திங்கன்னா 5 அம்லா நாட் வர மாதிரி நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சு நம்ம இந்த சைடில் எப்படி போட்டு முடிச்சிருக்கோமோ அதே மாதிரியே நம்ம போட்டு முடிச்சிட்டோம்னா பேஸ் வந்து நமக்கு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ் போட்டு முடிக்கும்போது இந்த ஸ்டார் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள் நான் பேஸ் வந்து போட்டு முடித்தாச்சு. இந்த மாதிரி தான் டிசைன் கிடைக்கும் நமக்கு. பார்க்கவே பாருங்கள் இந்த ஸ்டார் டிசைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கண்டினியூஸாக ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி பேசிக் நாட்டில் வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். ஆம்லா நாட் போட்டிருக்கனால பாருங்கள் பேஸ் வந்து எவ்வளோ நல்லா நெருக்கமாக இருக்குது பாருங்கள். மொத்தமாக 9 வரிசைகள் பேஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம். பேசிக் நாட் போட ஆரம்பிங்க. நல்லா டைட்டாக போட்டு வாங்க சுற்றி வர. இந்த அம்லா நாட்டில் போடுற பேஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாகவும் நல்லா என்ன சொல்கிறது கனமாகவும் இருக்கும். அம்லா நாட்லேயே ஃபுல்லாக பேஸ்கெட் போடுற மாதிரி இருந்தாலும் ஒயர்ஸும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர இந்த வரிசையை போட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் சுற்றி வர போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணி நம்ம 2வது வரிசைக்கு போகணும். இந்த ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கிது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும். பிகினர்ஸாக இருந்தால் பொறுமையாக பார்த்து போடுங்க. இப்போ மெல்ல அப்படியே டைட் பண்ணிவிட்டு அந்த ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து 2வது வரிசையை நம்ம தொடங்கிடலாம். இதே மாதிரியே தான் அடுத்தடுத்த வரிசைகளுக்கு நம்ம ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணிக்கணும். ஃபினிஷிங்கும் அதே மாதிரியே ஏணிப்படி நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க.
இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு விட்டுருந்தோம்ல ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரு, அதே வந்து உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம், பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கண்டினியூஸாக ஒரு 4 வரிசைகள் போட்டு ஹைட் பண்ணியாச்சு. இந்த 5வது வரிசையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயிட் கலர் ஒயர்ஸ் வருது பாருங்கள், அதை வந்து நம்ம சேர்த்து வச்சு நல்லா டைட்டாக சேர்த்து வச்சு நாட் போடுங்க. இந்த மாதிரி போடும்போது தான் நமக்கு அந்த பேஸில் வந்து ஃப்ரூட் டிசைன் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். நல்லா டைட்டாக சேர்த்து வச்சு நாட்டை பக்கமாக வச்சு நல்லா போடுங்க. இந்த ஃபஸ்ட்டு வரிசை கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதுக்கு அடுத்த வரிசையிலேருந்து நல்லா டைட் பண்ணி போடும்போது பர்ஃபெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், பேஸ்கெட் வந்து நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு வரிசையை வந்து கடைசி வரிசையை ஃபோல்டு பண்ணி உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு. ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒயர்ஸெல்லாம் ஈவனாக கட் பண்ணி விட்டுருக்கேன். பேஸ்கெட் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா ப்ராடாக இருக்குது. பேஸு திங்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிஃப்ட் கொடுக்கறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய பேஸ் பாருங்கள், நல்லா அழகாக ஒரு ஃப்ரூட் டிசைன் நமக்கு கிடச்சிருக்கு. ஹைட் வந்து மொத்தமாக 9 வரிசைகள் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆரஞ்சு ஃப்ரூட் மாதிரி நமக்கு இருக்கும் பார்க்கும்போது. அது நீங்கள் போடும்போது நல்லா தெரியும். இந்த ஸ்டார் ஷேப்பும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ½ ரோல் கண்டிப்பாக நமக்கு செலவாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே பாருங்கள் ஒரு நியூ மாடலாக இருக்கும். மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கிஃப்டாக கொடுக்குறக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.